அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, தூக்கத்தை பற்றிய ஆழமான கருத்துக்கள். நமக்கு தெரியாத புரியாத எல்லா விஷயத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இதற்கு முந்தைய பகுதியில் தூங்குவதற்கு முன்பு நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமான சில புள்ளிகளை பார்த்தோம். அது 1 2 என்னன்னு பார்த்துட்டு இந்த தலைப்புக்குள்ளார போகலாம். ஸோ எப்படி காலையில் நம்ம வேலைக்கு தயாராகுவதற்கு குளித்து சாப்பிட்டு சாமி கும்பிட்றதெல்லாம் பண்ணுறோம், அது மாதிரி இரவுலையும் தூங்குவதற்காக நம்மை நாம் தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதற்கு 2 விவரங்களை நம்ம சொன்னோம். ஒன்று, குடலிலிருந்து வாயுவை வெளியேற்ற வேண்டும். பிறகு மனதை பக்குவப்படுத்த வேண்டும். இந்த 2 விவரங்களை சொல்லியிருந்தோம். அதில் மலம், அதாவது வாயுவை வெளியேற்றுவதற்கு அந்த 4லிருந்து 6க்குள்ளார நம்ம மலம் போயிருக்கணும். அப்படி போகாத பட்சத்தில் தூங்குவதற்கு முன்பு ஒரு தடவை மலம் கழித்திருக்க வேண்டும். அது போக வாயுவும் பிரிந்திருக்க வேண்டும். வாயுவை பிரிவதற்கு ஒரு முக்கியமான பயிற்சி என்னென்னா, நம்ம குத்த வச்சு உட்கார்றது. அதில் தான் குடல் வாயு பிரியும். ஆக இந்திய கழிவறைகளை பயன்படுத்தணும். அப்படி இல்லாதவங்க வீட்லேயே கொஞ்ச நேரம் அந்த கழிவறையிலையோ அல்லது சும்மாவே ஒரு இடத்துல அந்த மாதிரி உட்கார்ந்து பழகிறப்ப வாயு பிரியும். இதெல்லாம் தான் போன பகுதியில் நம்ம பார்த்தோம். இந்த பகுதியில் உடலை எப்படி தயார்படுத்தினது போல் மனதையும் அதே போல் பக்குவப்படுத்துவது, தயார்படுத்துவது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த பகுதி. இந்த பகுதியில் ரொம்ப ஆழமான கருத்துக்கள் இருக்குது. அது ரொம்பவுமே நம்ம சொல்கிறப்போ குழப்பத்தை ஏற்படுத்தலாம். அதனால் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம சொல்கிறோம். இப்போது இந்த உடலும் மனதும் ஒன்றிணைந்து இயங்கிட்டுருக்கு. இந்த உடம்பு ஒரு இயந்திரமாக நம்ம பார்த்தாலும் இது முழுக்க முழுக்க ஒரு இயற்கையான கருவின்னு தான் சொல்ல முடியுமே தவிர செயற்கையான கருவின்னு சொல்ல முடியாது. அந்த இயற்கைக்கும் செயற்கைக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது ஆர்கானிக், இன்ஆர்கானிக்னு சொல்லுவாங்க. ஆக இந்த உடலானது உயிரின் ஆதாரத்தில் இயங்குவது. இந்த உடல் எந்த ஆதாரத்தில் இருக்குன்னா, உயிரின் ஆதாரத்தில் இயங்குவது. அது செயற்கை என்பது மின்சாரத்தின் ஆதாரத்தில் இயங்குவது. உயிரின் ஆதாரத்தில் இயங்குவது இயற்கை, மின்சாரத்தின் ஆதாரத்தில் இயங்குவது செயற்கை. ஸோ இந்த 2த்துக்கு வேறுபாடு இருக்குது. அப்போது உயிரின் ஆதாரத்தில் இயங்கக்கூடிய இந்த இயந்திரம், இயற்கைங்கிற இயந்திரம், இது அந்த உயிரோடு ஒற்று இணங்கி போகணும். அப்போ அந்த 2த்துக்கும் உண்டான ஒருங்கிணைப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த ஒருங்கிணைந்த தன்மை இல்லாத பட்சத்தில் அது நம்மளுடைய மனநிலையும் பாதிக்கும், உடல்நிலையும் பாதிக்கும், 2மே பாதிக்கும். இது இந்த தலைப்பில் பல தடவை நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ இதை பற்றி ஏன் பேச போகிறோம் அப்படின்னா, அப்போ தூங்குவதற்கு உடல் ரீதியாக அதை தயார்படுத்துவது போல் மன ரீதியாக தயார்படுத்துவதற்கு மனதில் உள்ள கழிவுகளை நீக்க வேண்டும். எப்படி நம்ம ஏற்கனவே குடலிலிருந்து வாயுவை அகற்றணும் அப்படின்ற மாதிரி மனதில் இருக்கக்கூடிய தேவையில்லாத எண்ணங்கள், சிந்தனைகளை வெளியேற்றணும். அப்போது நம்ம நம்ம பயன்படுத்திகிட்டு இருக்க அலைபேசியில் அதிகமாக நம்ம படங்கள், ஒளி, இது காணொளிகள் இதெல்லாம் இருக்கும் பொழுது அது அளவுக்கு மீறி அதனுடைய மெமரி அதெல்லாம் எடுத்துக்கிறப்ப என்ன ஆகுதுங்க, அப்படியே அதனுடைய வேகம் குறைஞ்சிரும். அப்போ அதெல்லாம் நீக்கும் பொழுது என்ன ஆகுது, வேகமாக இருக்கும். அதாவது வேகத்தினுடைய தன்மை சீராக இருக்கும். அதே மாதிரி தான் நம்ம உடம்பில் அந்த கழிவுகளை நீக்கிறது போல் மனதிலையும் நம்ம தேவையில்லாத நினைவுகளை சுமந்து போகும் பொழுது அந்த உற்சாகம் அல்லது புத்துணர்வுங்கிறது அவ்வளோ அழகாக சந்தோஷமாக இருக்காது. அது இயங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அந்த மாதிரி நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. அப்போது அந்த தேவையில்லாத நினைவுகளையும் உணர்வுகளையும் நமக்கு உண்டான கசப்பான எண்ணங்களையும் எப்படி நீக்குவது, இது ஒரு முறை. இதை எல்லாராலையும் இப்படி செய்ய முடியாது. நான் இப்படி என் மனதை மாற்றிக்கிறேன் அப்படின்னு நம்ம உட்காந்து பயிற்சி பண்ணால் கூட உள்ளே போன உணர்வுகள், பார்க்கப்பட்ட புலன்களால் பெறப்பட்டது அவ்வளோ எளிதாக நம்மளுடைய சிந்தனையிலையும் மனதிலையும் விட்டு நீங்காது. இதுக்கு அந்த காலத்தில் முன்னோர்கள் பெரியோர்கள் என்ன யோசித்தாங்க அப்படின்னா, அப்போ இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா அப்படின்னு சிந்தனையில் இருக்கிறப்போ தவம் செய்யக்கூடியவர்கள், ரிஷிமுனிகள், சித்தர்கள் இவங்கெல்லாம் தவத்தில் தான் இருக்கிறாங்க.
அவங்களுடைய அடிப்படை நோக்கமே வந்து இந்த உடல் இந்த ஊனை கடந்து உயிருக்காக வாழ்வது தான். ஆக அவங்க வந்து ஒரு பயிற்சியில் இருக்கிறாங்க. தன்னை வந்து இந்த உடல் அல்ல அப்படிங்கிற பாவனையில் அந்த ஒரு வைராகியத்தில் ஒரு பயிற்சி பண்ணுறாங்க. அதனால் அவங்கள உடல் கட்டுப்படுத்த முடியுது. உடலை தாண்டிய எண்ணங்களில் அவங்களால பயணிக்க முடியுது. இதுதான் வந்து அவங்களுடைய சாதனைகள் சொல்லலாம். அந்த சாதனைகளை ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய கர்ம காரியங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏன் பயன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடாது? அவங்க வந்து முழு நேரமாக இருக்கிறாங்க. அது வந்து வேறு அடையாளங்களோடு இருக்குது. இது வந்து நம்மளுடைய சமுதாயத்திற்கு அவசியமான ஒரு பயிற்சியை நம்ம இதை ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கும் பொழுது தான் வந்து அப்போது அந்த உயிர் பயிற்சியை வந்து மக்கள் செய்யணும். இவங்க காலையிலிருந்து இரவு வரைக்கும் சாப்பிட்றது, தூங்கிறது, உறவுகள், இப்படி வந்து தேகம் உடல் சார்ந்த சிந்தனைகளில் தான் இருக்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற எல்லா உருவங்களும் வந்து கனவுல வருது இல்லையா? அப்போ அந்த உருவங்கள் எல்லாம் நம்ம வந்து எப்போ வந்து மறக்க போகிறோம்? அது மறந்தால் மட்டும்தான் வந்து அந்த மனம் என்பது வந்து இலகுவாக ஆனந்தமாக இருக்கும். அதை மறக்காத வரைக்கும் அது எப்போவுமே சூடாக தான் இருக்கும். அப்போ அந்த மனதிலிருந்து அந்த உருவங்களை கலைத்து எடுப்பதற்கு உருவமில்லாத ஒரு விஷயத்தை நினைக்கணும். அப்போ அந்த உருவமற்ற விஷயத்தை அப்படின்றப்போ அவங்க சித்தர்கள், ஞானிகள் வந்து உயிரை உணர்ந்து அந்த அவங்க உணர்ந்து அந்த நிலையில் இருக்கிறாங்க இந்த உருவங்களை கடந்து. நாம் வந்து அப்படி போக முடியாதனால நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஓரளவுக்கு எந்த அளவுக்கு உருவங்கள் குறைந்த நிலையில் இருக்கிற ஒரு பொருளை பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ அந்த உயிர் ஆற்றல், அந்த உயிர் எப்படி உயிருக்கு ஒரு உருவம் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறப்ப தான் வந்து அந்த உயிரினுடைய உருவத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு கட்டை விரல் போல் இருக்கக்கூடிய அந்த ஒளி ஜோதி, அந்த ஜோதியை போல் நாமும் வந்து ஒரு விளக்கேற்றி அந்த விளக்குழியை பார்க்குறது. அப்போ உடலை கடந்து உயிருக்குண்டான பயிற்சியில் நம்ம பண்ண போகிறோம். அதாவது விளக்கேற்றி அந்த விளக்கொலியை பார்க்க போகிறோம். இந்த விளக்கொலியை பார்க்குறப்ப என்ன ஆகுதுன்னா, நாம் ஒரு எப்படி இந்த உடலை வந்து ஒரு கண்ணாடியில் பார்க்குற மாதிரி ஒரு உயிரை வந்து நம்மளே பார்க்குற மாதிரி ஒரு அனுபவம் ஏற்படும். அந்த அனுபவத்தினால் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த உயிராற்றல் வந்து பெருகுது. முக்கியமாக அந்த நினைவுகள் இருக்குது பார்த்தீங்களா? அந்த உருவங்களுடைய நினைவுகள்லாம் வந்து நம்மளுடைய மனதை விட்டு நீங்கிட்டே இருக்கும். நீங்க என்ன ஆகுதுன்னா, அந்த சுமை வந்து குறைஞ்சிரும். ஒளி விளக்க தியானம் பண்ணும் பொழுது அப்போ வந்து உருவங்களும் அந்த ஒளிகளும் வேறு எந்த இதுவும் இருக்காது, சப்தமும் இருக்காது. தீங்கிறது வேறு, தியானம்ங்கிறது வேறு. இந்த தியானத்தில் இருக்கிறப்போ சப்தமும் ஒளியும் வந்து ரெண்டுமே இல்லாமல் பயிற்சி பண்ணிகிட்டே இருக்கிறப்போ சப்தங்களுடைய தாக்கமும் குறையும், மனமும் அமைதி அடையும். அப்போ அந்த ஒளியை நோக்க 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 நிறைய வந்து மனநிலை வந்து மாற்றம் பெறும், ஒரு பலம் பெறும். அந்த பலம் பெற்ற பிறகு அது வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஓகே நாம் வந்து இப்போது நம்மை நாமளே ஓய்வெடுத்துவதற்கு சரியான தருணம் வந்துருச்சு அப்படின்னு ஒரு பக்குவம் வந்துடும். அந்த பக்குவம் வருது அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு மாதிரி ரொம்ப நேரம் நம்ம தியானம் பண்ண நமக்குள்ளார வந்து எப்படி இருக்குன்னா, ஒரு நல்ல அமைதியான அனுபவம் ஏற்படும். கொஞ்சம் அந்த தூக்கத்தினுடைய அடையாளங்கள் வர ஆரம்பிச்சிடும். இப்படி நம்ம சொல்கிறது வந்து ஏதோ வந்து இந்த பேசணும் அப்படின்னு பேசுகிறதில்ல. புடலங்காயை வந்து அரைச்சி வெடித்து அந்த சாரை குடித்து எனக்கு தூக்கம் வரல, சுரக்காயை குடித்தோம் தூக்கம் வரல, எது பண்ணும் மாத்திரை போட்டு தூக்கம் வரல, எந்த மாந்திரிகம் எல்லாம் பண்ணாலும் எனக்கு தூக்கம் வரல அப்படின்னு சொன்னவங்க கூட இந்த விளக்கொலியை பார்த்து அந்த பயிற்சி பண்ணி தூங்கியிருக்காங்க. எப்படி 2-3 நாள்லேயே அந்த தூக்கம் வந்திருக்கு. அப்போ அந்த ஒளியை பார்க்கும் பொழுது உள் மனதினுடைய ஆற்றல் வந்து சேமிக்கப்படுது. அதே சமயத்தில் தேவையில்லாத நினைவுகள் வந்து அழிக்கப்படுகிறது, வெளியேற்றப்படுகிறது, நீக்கப்படுகிறது. இப்போ வந்து அந்த உயிர் ஆன்மா வந்து கொஞ்சம் இலகுவாக இருக்குது. இப்போ அது வந்து தன்னை தூக்கத்திற்கு தயார் நிலைக்கு கொண்டு போகுது. உண்மையிலே சொல்லப்போனால் தவம் என்பது என்னென்னா, நம்ம தூங்கும் பொழுது என்ன மாதிரி ஒரு ரொம்ப இலகுவாக ஆனந்தமாக இருக்கிறோமோ அதை விழித்து கொண்டிருக்கும் பொழுதே வந்து கொண்டு வருவதற்காகத்தான் அந்த தவம்னு சொல்கிறது. அப்போது அதை வந்து கிட்டத்தட்ட நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, தூங்குவதற்கு முன்பு இந்த பயிற்சி பண்ணும் பொழுது அப்போ நம்மளுடைய தூக்கத்தினுடைய தரத்தை வந்து மேம்படுத்தலாம்.
இத்தனை ஆழமான ரகசியங்கள் வந்து அந்த விளக்குல இருக்குது. அதனால தான் 6 மணி ஆனா விளக்கேத்தணும் அப்படின்னா, அந்த விளக்கேற்றுவது வந்து ஒரு சடங்கு சம்பிரதாயமா தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். விளக்கேத்திட்டு அப்புறம் நம்ம போய் சமைச்சிட்ருப்போம். அப்புறம் ஏதாவது வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா பேசுவோம், ஃபோன் பண்ணுவோம், டிவி பார்ப்போம். அப்போ இந்த விளக்கேத்துறது வந்து அதுக்கு பேசாம விளக்கேத்தாமலே இருக்கலாம். விளக்கேத்துனதுனாலே வந்து அங்கே உட்காந்து தியானம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் விளக்கேத்துறது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணனா விளக்கேத்தாதீங்க. அதனுடைய மதிப்பே போயிடும். விளக்கு எரியறது வந்து ஏதோ நம்ம வீட்டுக்கு வெளிச்சம் வரணும் அப்படிங்கிறதுக்காக விளக்கு ஏற்றுறதில்ல. அந்த விளக்கு ஏற்றுவது நம்முடைய ஆன்மாவுக்குள்ளார ஒரு பிரகாசத்தையும் தெளிவையும் இலகுத்தன்மையும் கொடுப்பதற்காகத்தான் அந்த விளக்கு ஏற்றுறோம். அப்போ நம்ம பழக்கத்தில் மாறி 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 இப்போ வேறு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. விளக்கேற்றுவது ஒரு பழக்கமாகத்தானே இருக்கே தவிர, அது ஒரு வழக்கமாகத்தானே இருக்கே தவிர, அதனுடைய பயனை நம்ம எடுத்துருக்குறோம்னா எடுத்துக்கல. சரி, இது மட்டும் அல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, நாம் பார்த்த சிந்தனைகள், மன அழுத்தம் இது எல்லாத்தையும் கொண்டு நம்ம தூங்கும் பொழுது நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, அந்த பிரச்சனைகளை பொருளாதார ரீதியாக அல்லது தொழில் ரீதியாக அல்லது உறவு ரீதியாக இது என்னென்னலாம் தொந்தரவுகள் இருக்குதோ, இந்த தொந்தரவுகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு வேண்டி இரவில் ரொம்ப நேரம் கனவு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த கனவுகளில் அதுக்குள்ளாரே ஒரு தீர்வு இருக்கும். இருந்தால் கூட மனம் அந்த தீர்வை நோக்கி தான் அப்படியே நகர்ந்து போயிட்டே இருக்கும். ஆனால் அது சமாதானம் ஆனாதானே தன்னை விடுவிச்சு கொள்ள முடியும் இந்த எண்ணங்கள்லேருந்து. அப்போ விடுவித்து கொள்வதற்கு ரொம்ப நேரம் பிடிக்கும். அப்போது அது தூக்கத்துலேயுமே ஒரு சோர்வு ஏற்பட்டுரும். அப்போது இன்னும் நம்மளுடைய நிலை மோசமாக போகும். அதனால தான் இந்த ஒரு சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த விளக்கொலியை தீர்வுக்கும் இதே தான். இந்த தியானமே பண்ணும் பொழுது நம்முடைய உயிரை நாமளே பார்க்கக்கூடிய இந்த ஒரு பழக்கத்தினால இதுக்கு இந்த ஆன்மாவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சிக்கல்கள் என்னென்னங்கிற அந்த பட்டியல் அது இந்த உலகத்தினுடைய மற்ற உயிர்களோடு தொடர்பு கொண்டு நமக்கு என்ன தேவையோ, நம்மளுடைய பிரச்சனைக்கு என்ன தீர்வுங்கிறது அதை நம்மை நோக்கி நகர ஆரம்பிக்கும். இதுதான் இதனுடைய ரகசியம். ஆக நம்ம பொதுவாகவே நம்ம பாரதத்தில் வழிபாடு அப்படின்னா ஒரு கோரிக்கையை வச்சோ, இறைவனுக்கு தேவதைகளுக்கு முன்னாடி நம்முடைய கஷ்டங்களையோ பிரச்சனைகளையோ சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு வாங்குறது நம்முடைய பழக்கம் இல்லை. ரெண்டு விதம் இருக்குது. ஒன்று விளக்கேற்றுவது தன்னுடைய பிரச்சனைகளை தானே தீர்த்து கொள்வதற்காகத்தான் விளக்கு. இறை வழிபாடு என்பது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்கு நன்றி சொல்வதற்கு தான் இறை அந்த பக்திங்கிறது எதுக்காகனா நன்றி சொல்வதற்காகத்தான் கோயில் இருந்ததே தவிர நம்முடைய குறைகளை சொல்வதற்காக கோவில்கள் உருவாக்கப்படவில்லை, சிற்றம்பலங்கள் உருவாக்கப்படவில்லை. நாம் நன்றாக ஆரோக்கியமாக தெளிவாக வாழ்வதற்குண்டான அத்தனை கட்டமைப்பும் இந்த கலாச்சாரம் கொடுத்துருக்கு. அதை கொண்டு நம்ம வாழ கற்றுக்கிட்டு நம்ம வாழணுமே தவிர, நம்ம வாழ கற்றுக்காமல் வாழ தெரியாமல் அங்கே போய் அவர்கிட்ட குறை சொல்கிறது சரியில்லை. அப்போது இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னா ரெண்டு நடக்குது. ஒன்று, நம்மை நாமளே சீர்படுத்தி கொள்வதற்கு ஒரு பயிற்சி, ஒரு பழக்கம். இதனால் நான் பெற்ற நன்மைகளும் இதனால் நான் அடைந்த வாழ்க்கையினுடைய பெரும் இது உன்னால் பெற்றதுன்னு சொல்லிட்டு அவரிடத்துல போய் நன்றி சொல்வது. ஆக அந்த காலத்திலேயே நம்முடைய பிரச்சனைகளை இறைவனால் தீர்க்கப்படுகிறது என்கிற விதி அந்த காலத்துலேயும் கிடையாது. இது இப்போ இந்த காலத்தில் தான் இந்த மாதிரி புதுசாக நிறைய விஷயங்கள் வருது. ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய சிரமத்திற்கும் தொல்லைக்கும் துயரத்திற்கும் அவனே ஒரு தீர்வு அவனாலேயே பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு புரிய வச்சு உணர வச்சு அப்படி வாழவும் வச்சிருக்கிறாங்க. இதுதான் நம்மளுடைய உண்மையான பாரத கலாச்சாரமே தவிர நாம் ஒப்பாரி வைக்கிறதுக்கோ குறை சொல்கிறதுக்கோ ஒரு வழிபாடோ அல்லது ஒரு கோயிலோ உருவாக்கப்படவில்லை. அப்போ பாருங்கள், இப்போ மனதில் அந்த 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 போகக்கூடிய பயணத்தில் இரவில் எத்தனை கனவுகள், எத்தனை குழப்பங்கள், எத்தனை பிரச்சனைகள், அதை ஒரு தீர்வை நோக்கி பயணம் பண்ணி உடலும் சோர்ந்து போகுது, மனதும் சோர்ந்து போகுது. இப்போ இந்த ரெண்டு சோர்வுக்குண்டான அவசியம் இல்லாமல் நம்மளுடைய ஆன்மா நம்மை நாமளே பார்த்து கொண்டு நம்ம தூங்க போகிறப்போ தீர்வுகளும் நம்மை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும்.
அப்போ நாம் இன்றைக்கி விளக்கொலி தியானம் பண்ணுறோம் அப்படின்னா தீர்வு வந்து அடுத்த நாள் வரலாம், ஒரு வாரம் கழித்து வரலாம், அல்லது ஒரு மாதம் கழித்து வரலாம். இது வந்து அவர்களுடைய மனசுமை, அவர்களுடைய சிரமங்கள், அவருடைய துன்பம், அவருடைய கர்மா, இதை பொறுத்து வேணால் நாட்கள் வந்து முன்ன பின்ன ஆகலாமே தவிர, அவருடைய ஆர்வம், அவர் எந்த அளவுக்கு அதில் ஆழ்ந்து செஞ்சிருக்கிறார், இதை பொறுத்து மாறுமே தவிர தீர்வு என்பது நிச்சயிக்கப்பட்டது. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கால நேரம் என்பது மாறுபடும், அது தனிப்பட்ட நபர்களுக்கு மாறுபடும். அதனால் வாழ்க்கையில் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை நம்ம இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். என்ன அப்படின்னா, யாருக்கு பிரச்சனை இல்லை, எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. தலைக்கு மேலே 1008 பிரச்சனை இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் தீர்வாக எங்கே போய் நம்ம கேட்குறது அப்படின்னா, அது நமக்குள்ளாரையே அந்த தீர்வு இருக்குது. அந்த வெளிக்கொணர்வதற்காக ஒரு தியான பயிற்சி தான் வந்து விளக்கொலி தியானம். ஆக இதை வந்து தியானம்னு சொல்லலாம், இதை வந்து பக்தின்னு சொல்ல முடியும். பக்தி என்பது வேறு, தியானம் என்பது வேறு. இந்த தியானத்தை நாம் செய்வது நமக்காக வேண்டிதான் செய்கிறோம், இறைவனுக்காக நம்ம செய்கிறது இல்லை. இறைவனுக்காக நம்ம செய்கிறது நன்றி சொல்வதற்கும் மகிழ்ச்சியை வந்து அவரோட பகிர்ந்து கொள்வதற்கும் தான். இப்போ வந்து நம்ம ஏதாவது ஒரு தகவல் வந்தால் ஷேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஷேர் பண்ணுறோம் பாருங்கள் சமூக வலைதளத்தில். அந்த மாதிரி நம்முடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் சிற்றம்பலங்கள்லாம் உருவாகியிருக்குது. அங்கே வந்து வெகுஜனங்களாக கூட்டமாக சேர்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து மகிழ்ந்து கூத்தாடி இருந்தாங்க. மற்றபடி அவங்களுக்கு வந்து ஒரு குறையை வந்து ஒரு ஒரு பொது இடத்துல சொல்வதற்கோ அப்படி ஒரு எண்ணமோ அவங்களுக்கு கிடையாது. அவங்களுடைய கஷ்ட சிரமத்தை அவங்களே தீர்க்கக்கூடிய வல்லமையும் அந்த ஒரு புரிதலும் அறியாமை இல்லாத ஒரு புத்திசாலித்தனமும் இருந்துச்சு. இப்போவும் நம்ம அதை பண்ண முடியும். இப்போ அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. இப்பயும் அதை நம்மளால் செய்ய முடியும். அப்போ கூட வந்து இந்த அளவுக்கு மனிதர்களுக்கு சிக்கலான வாழ்க்கை இல்லை. இப்போ தான் சிக்கல் இருக்குது. இப்போ சொல்லப்போனால் இப்போ தான் இதை செய்யணும். அப்போ செய்கிறது கூட எவ்வளோ அவங்களுக்கு பயன்படுத்துன்னு தெரியல. இப்போ செய்யணும். இதை செய்யும் பட்சத்தில் உங்களுடைய குடும்பத்தினுடைய நிலைகள் மாறும், உங்களுடைய தூக்கத்துடைய தரம் மாறும். தூங்கணுமா, நீங்கள் வந்து 1 2 3 எண்ணுங்க, அல்லது இதை யோசிங்க, அதை பாட்டு கேளுங்க, இதை குடிங்க, இப்படின்னு சொல்கிறதெல்லாம் ஒரு விதம். இது எல்லாமே வந்து ஒரு மாத்திரை போடுங்க, இப்படி எல்லாமே வந்து உண்மையான அதனுடைய பொருளை எப்படி அணுகணும்னு சொல்லித்தராமல் ஒரு குறுக்கு வழியை நிறைய சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு தூக்கம் வந்துடுமா அப்படின்னா தெரியல. நம்ம சொல்கிறது என்னென்னா, இது வந்து இவருக்கு கேட்கும், இவருக்கு கேட்காது, அப்படி வந்து மாறுபட்ட பதில்கள், மாறுபடக்கூடிய பதில் இல்லை, தீர்வு கிடையாது. யார் வேணாலுமே இதுக்கு தீர்வு கிடைக்கும். இவருக்கு இந்த தீர்வு கிடைச்சிது, அவருக்கு இது கிடைக்காது, அப்படி கிடையாது. இந்த மருந்து இவங்களுக்கு சேரும், அவங்களுக்கு இது வேலை செய்யாமல் போகும், அப்படி கிடையாது. இது வந்து யூனிவர்சல் ட்ரூத், பிரபஞ்ச உண்மை, விதி. இது யார் பண்ணாலுமே அவங்களுக்கு இது கேட்கும். என்ன இவ்வளோ தூரம் வந்து இதை பற்றி பேசுகிறோம் அப்படின்னா, காய்கறியிலிருந்து ஏன் நம்ம விடுபட்டு போகிறோம் அப்படின்னா, காய்கறி என்பது உடல் ரீதியான விஷயத்துக்கு தீர்வு ஓரளவுக்கு மனதில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், அது வந்து ஒத்துக்கிறோம். ஆனால் இது போல் இருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களும் நம்ம தெரியாமல் இருக்கும் பொழுது, நாம் இந்த கலாச்சாரத்தில் இருந்தும் இந்த பூமியில் பிறந்தும் நாம் அதை பயன்படுத்தாமல் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய அபாகியம், துர்பாகியம் தான் சொல்லுவாங்க. அப்போ எல்லாமே இருந்து நம்ம பயன்படுத்தலை. இப்போ காய்கறிகள்லாம் இருக்குது, ஆனால் அதனுடைய பயன்பாடு தெரியலன்னா அதுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், அதுக்காக நம்ம வருத்திக்கிறோம். அது மாதிரி இப்படி ஒரு பயிற்சி நமக்கு தெரியாத காரணத்தினால இதுக்காக நம்ம நேரத்தையும் நம்ம பொருளையும் அதிகமாக விரயம் பண்ணுறோம். அதை மிச்சப்படுத்துவதற்கு இது செஞ்சு தான் ஆகணுமே தவிர, இது வந்து நம்ம வந்து கடந்து போகிறது, இது எனக்கு தெரியலன்னு சொல்கிறது, அல்லது இது நம்ப மாட்டேன்னு சொல்கிறது, இங்கே அந்த மாதிரி விஷயங்கள் கிடையாது. இது வந்து நம்பிக்கையே கிடையாது. இது வந்து முழுக்க தன்னைத்தானே சீர்படுத்தி கொள்வது, தன்னுடைய பிரச்சனைகளை, தன்னுடைய கஷ்டத்துக்கு தனக்குத்தானே தீர்வுகளை கொண்டு வருவதற்காகத்தான் இந்த பயிற்சி. இவ்வளோ நேரம் பேசுனது எதுக்குன்னா, இந்த ஒரு தியானம், அதாவது விளக்கை ஏற்றி விளக்கை பார்த்து அந்த ஒளியை பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய இந்த ஒரு தியானம் தான் உண்மையான தரமான தூக்கத்தை கொடுக்க முடியுமே தவிர, உலகத்தில் வேறு எந்த பயிற்சி, எந்த முறைகளும் இதற்கு இணையாக ஈடாக இருக்க முடியாது. என்ன பண்ணாலும் இதுக்கு இணையாக இருக்கவே முடியாது.
அப்பேற்பட்ட ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு கலாச்சாரத்தில் இருக்கக்கூடிய நாம் தயவு செய்து இதை முயற்சி பண்ணுங்கள். இது நாம் சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு முறையான சரியான சமயன்றது மாலை அந்த 6லிருந்து 7 வரைக்கும் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வாயுகளை வெளியேற்றணும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன சின்ன வேலையை பண்ணிவிட்டு 8 மணிக்கு தூங்குறது ஒரு முறை. இது ஒரு முறை. இதை உங்களால் செய்ய முடியாத பட்சத்தில் தூங்குவதற்கு முன்பு ஒரு வேளை நீங்கள் 8 மணிக்கு தான் நீங்கள் வர்றீங்க அப்படின்னா அந்த டைமில் இந்த விளக்கேற்றி தியானம் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தூங்குங்க. அதனால் இதை 6 மணிக்கே தான் பண்ணணும்னு கட்டாயமும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்போ வேலை தொழிலாக முடியுதோ அப்போ இதை செய்துட்டு அப்புறம் தூங்கணும். இரவில் குடலில் வாயு தங்கக்கூடாது, குடலில் மலமும் தங்கக்கூடாது, குடலில் வயிற்றில் உணவும் இருக்கக்கூடாது. இதெல்லாமே எல்லாமே எப்படி வீட்டில் பாத்திரம் கழுவி வச்ச மாதிரி எல்லாமே தெளிவாக இருந்துக்கிட்டு இதை பண்ணுறப்போ நாம் என்ன கஷ்டத்தில் இருக்கிறோமோ அதிலிருந்து ஒரு 3 நாளில் விடுபட முடியும். இது சத்தியத்துக்கு உட்பட்ட வார்த்தைகள். இது ஏதோ ஜோடனைக்குண்டான வார்த்தைகளை நிச்சயமாக இது வேலை செய்யும். இதை செஞ்சால் தான் அடுத்ததாக ஒரு பெரிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா இதுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்பந்தம் இருக்குது. இந்த தூக்கத்தில் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விளக்கொலி தியானத்துக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்பந்தம் இருக்குது. அது என்னங்கிறது அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.